மரக்காணம் அருகே மோட்டார் பைக் மீது அரசு சொகுசு பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். காரைக்கால் மாவட்டம் பேட்டை கிராமத்தை சேர்ந்த தினேஷ் என்பவரும், அத்திப்பகுதி கிராமத்தை சேர்ந்த ராகவன் என்பவரும் சென்னையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளனர். இந்த 2 பேரும் இன்று காலை ஒரே மோட்டார் பைக்கில் ஈசிஆர் சாலை வழியாக சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர். மரக்காணம் அருகே பவத் வளைவு இடத்தில் வந்தபொழுது சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு சென்ற தமிழக அரசு சொகுசு பேருந்து எதிர்பாராத விதமாக இவர்கள் சென்ற மோட்டார் பைக் மீது மோதி உள்ளது. இதில் மோட்டார் பைக் அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கிக்கொண்டு சுமார் 20 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டது. இந்த விபத்தில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துவிட்டார். மோட்டார் பைக்கை ஓட்டி வந்த ராகவன் படுகாயம் அடைந்தார். இது பற்றி தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த தினேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோட்டார் பைக் மீது மோதிய அரசு சொகுசு பேருந்தில் 24 பயணிகள் இருந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.